Hello guys, welcome to our channel. ஸோ உங்களோட எம்இபி ப்ராஜெக்ட் பிஓக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் ஸ்பெஷலாக வந்து பைப் ஒர்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிச்சன் வேஸ்ட் பைப்பை வந்து ஒரு தனி ஹெட்டிங் போட்டு அதை மெஷர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முதல் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக வந்து நம்மளுக்கு தெரியுமா என்ன சொன்னால், அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பைப் கேட்டகரியை வந்து நம்ம ஒரு 4 கேட்டகரியை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதை வந்து சொல்லலாம் வந்து என்னென்னு சொன்னால், சோயில் பைப், பேஸ் பைப், அதே போல் வென் பைப், அதே போல் வந்து ட்ரெயின் போட்டு ட்ரைனேஜ் பைப் அப்படின்ற மாதிரி ஒரு 4 வகையாக வந்து நம்மளோட இந்த ட்ரைனேஜ் பைப்பை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். இருந்தும் கூட இந்த கிச்சன் பேஸ் பைப்பை வந்து ஒரு நம்ம தனி ஒரு ஹெட்டிங் போட்டு அதை மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கும். நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் எம்இபி பிஓகே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். ரைட், இப்போ இந்த செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏன் இந்த பைப்பை வந்து நம்ம தனியே, அதாவது கிச்சன் பேஸ் பைப்பை தனியே நம்ம ஏன் மெஷர் பண்ணியிருக்கோங்கிறத வந்து நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படி சொன்னால், இதில் இந்த மற்ற வகையான, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள் 50 டயமீட்டர், இதுலேயும் வந்து கிச்சன் பேஸ் பைப்பு 50 டயமீட்டர் இருக்குது. அதே போல் வந்து மற்ற ஜென்ரலான மற்ற பேஸ் பைப்பு 75 டயமீட்டர் இருக்குது. கிச்சன்லேயும் வந்து 75 இருக்குது. அப்போ இதில் ரேட்டை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எப்பயும் வந்து கிச்சன் பேஸ் பைப் ரேட் வந்து கூடவாக இருக்கும் இந்த அதாவது ஜென்ரலாக இருக்கிற ட்ரைனேஜுக்குரிய அந்த பேஸ் பைப்பை விட. அதால் வந்து ரேட் கூட இருக்கிறதால வந்து நம்ம இந்த கிச்சன் பேஸ் பைப்பை வந்து நம்ம தனியாக வந்து கால்குலேஷன் பண்ணணும். ரைட், இப்போ ஏன் நம்ம இந்த கிச்சன் பேஸ் பைப்பை வந்து நம்ம தனியாக நம்ம கால்குலேட் பண்ணணும்னு சொன்னால், இதுக்கு ஒரு 4 வகையான ரீசன் வந்து இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால், அதில் ரீசன் இப்போ ஏன் நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் நாலேஜ் ஒன்று இருக்குன்னு சொன்னால், நமக்கு எப்பயும் ஒரு நாலேஜ் வைஸை வந்து நமக்கு ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் வர சான்ஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து நம்மளோட ரீசன் ஃபார் செப்பரேட் கால்குலேஷன் ஃபார் த கிச்சன் பேஸ் பைப். ரைட், முதலாவது சொல்லலாம் என்னென்னு சொன்னால், ஹை க்ரீஸ் அண்ட் ஆயில் கண்டென்ட். இப்போ நம்மளுக்கு தெரியும் வந்து கிச்சனில் வந்து நம்ம வெளியாக்குற அந்த வேஸ்ட் வாட்டரில் வந்து இதில் வந்து அதிகமான ஆயில் கண்டென்ட் இருக்கும், அதே போல் க்ரீஸ் கண்டென்ட், அதே போல் ஃபெட் கண்டென்ட். அப்போ இதெல்லாம் இருக்கிறதால வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் வந்து பைப்புக்குள்ளே போகும்னு சொன்னால், இது வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து அந்த பைப்பை வந்து ஃபுல்லாக ப்ளோக்கேஜ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ அதால் என்ன செய்வோம்னு சொன்னால், இப்படிப்பட்ட இந்த கண்டென்ட்கள் வாரத்தால் வந்து நம்ம இந்த கிச்சன் வேஸ்ட் வாட்டர் ட்ரைனேஜ் பைப்பில் வந்து ஸ்பெஷலாக வந்து க்ரீஸ் ட்ரெப் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஐட்டங்களை, அதாவது ஒரு எக்ஸசைஸை வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து நம்ம அந்த பைப்பில் கூடயே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நம்மளோட கிச்சன் வேஸ்ட் வாட்டர் வந்து இந்த இன்ஃப்ளோவால் வருது வந்து இந்த க்ரீஸ் ட்ரெப்பில் வந்து இருக்கிற அந்த 2 போர்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் போர்ஷனில் வந்து இந்த வாட்டர் வந்து வந்த உடனே வந்து பெரிய சொலிட் பார்ட்டிக்ஸ் எல்லாம் வந்து கீழே இந்த இடத்துல செட்டில் ஆகும். அதே போல் வந்து க்ரீஸ் பார்ட்டிக்கல், அதே போல் வந்து இருக்கிற ஆயில் பார்ட்டிக்கல் எல்லாம் வந்து மேலுக்கு வந்து செட்டில் ஆகும். அப்போ இந்த நடு போர்ஷனில் வந்து இருக்கிறது வந்து ஓரளவான ஒரு வேஸ்ட் வாட்டராக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த வேஸ்ட் வாட்டர் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன்லேருந்து செகண்ட் போர்ஷனுக்குள்ளே வந்து வர டைமில் வந்து மிச்சமாக இருக்கிற அந்த ஆயில் பார்ட்டிக்கல் மற்ற ஐட்டங்கள் எல்லாம் வந்து மேலுக்கு திரும்ப செட்டில் ஆகும். செட்டில் ஆகினது பிறகு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அளவான ஒரு அதாவது க்ரீஸ் ஃபெட் மற்ற ஆயில் இருக்கிற இந்த பார்ட்டிக்கல் இல்லாத ஒரு அளவான அந்த பார்ட்டிக்கல் இல்லாத வாட்டரை வந்து நம்ம இதுக்குள்ளே அவுட் பண்ண வேண்டி இருக்கும். ரைட், இதையெல்லாம் நம்ம அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. இப்படி நம்ம ஒரு அதாவது இந்த சொலிட் க்ரீஸ் எல்லாம் வந்து இல்லாமாக்கி அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் நான் பிறகு சொல்கிறேன். ரைட், அப்போ இப்படிப்பட்ட க்ரீஸ் ட்ரெப் மற்ற இல்லாட்டி செப்பரேட்டர்னு சொல்லி வேறு ஒரு எக்ஸசைஸை வந்து சம்டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இப்படியெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்து எடிஷனலாக வந்து இந்த அதாவது இந்த ட்ரைனேஜ் கிச்சன் ட்ரைனேஜ் பைப்பில் வந்து நம்ம இதை எட் பண்ணுறதால வந்து இதில் ரேட் வந்து எப்பயும் வந்து கூட இருக்கும். ஓகே கேஸ், ஸோ நம்ம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணுறது மூலம் நம்ம ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணி நம்மளோட சிவில் QS ப்ராக்டிஸ், எம்இபி QS ப்ராக்டிஸ், இன்டீரியர் ஃபிட் அவுட் QS ப்ராக்டிஸ், அதே போல் சிவில் காஸ்ட் எஸ்டிமேஷன், ஃபைனல் அக்கவுண்ட், இன்டர்ன் பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், வேரியேஷன், சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிற எல்லா வகையான கோர்சஸ் லிங்கும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்க்கவங்க பார்த்துக்கொள்ளுங்க. இதில் வந்து ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால், செப்பரேட் ட்ரீட்மெண்ட் சொல்கிற டைமில் வந்து நமக்கு தெரியும் வந்து என்ன சொன்னால், எல்லா வகையான ட்ரைனேஜ் பைப்பும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டாய்லெட் ட்ரைனேஜ் பைப், அதே போல் வந்து நம்மளோட ஷவர் அந்த ட்ரைனேஜ் பைப், அதே போல் கிச்சன் ட்ரைனேஜ் பைப், இப்படியான எல்லா வகையான ட்ரைனேஜ் பைப், அதே போல் ட்ரெயின் போட்டர்னு சொல்கிற வந்து மழை தண்ணி நம்ம வழியாகிற அந்த ட்ரைனேஜ் பைப், இதெல்லாம் வந்து எங்கே போகும்னு சொன்னால், மெயினான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் வந்து இந்த பைப்பெல்லாம் வந்து கலக்கும். அந்த டைமில் வந்து என்னென்னு சொன்னால், இருக்கிற சொலிட் பார்ட்டிகள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இல்லாமாக்கி தனியே பேஸ் வாட்டரை மட்டும் இந்த மெயின் ட்ரைனேஜ் சப்ளை அந்த லைனுக்குள்ளே நம்ம விட வேண்டியிருக்கும். அதால் வந்து நம்ம ஸ்பெஷலான செப்பரேட்டான ட்ரீட்மெண்ட் ஒன்று செய்ய வேண்டியிருக்கும், இந்த தண்ணியை வந்து மெயின் ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்குள்ளே விடுறதுக்கு முதல்ல. அப்போ இது ரெண்டாவது பாயிண்ட்.
மூணாவது பாயிண்ட் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்பெஷலாக வந்து இந்த கிச்சன் வேஸ்ட் வாட்டரை வந்து நம்ம அனுப்புறதுக்கு வந்து அதாவது அதில் வந்து அந்த வேஸ்ட் வாட்டரை வந்து அதாவது அதை வந்து நம்ம ஜென்ரலான வேஸ்ட் வாட்டர் பைப் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்க்ளைன்மெண்ட் சொல்ல ஒரு சாய்வோட சேர்த்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல் வந்து சில ஸ்பெஷல் மெட்டீரியல் பைப் மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரும். அது மட்டும் இல்லாமல் சில ஸ்பெஷலான சைஸ் கல்குலேஷன் பண்ணுவாங்க. என்னென்னு சொன்னால் இந்த கிச்சன் வேஸ்ட் வாட்டரை வந்து ஒரு தடையும் இல்லாமல் அனுப்புறதுக்கு என்ன வகையான சைஸ் நம்ம போடலாம்னு சொல்லி அப்போ அந்த பைப்லேயும் வந்து ஒரு வகையான அந்த ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இது வந்து ஒரு மூணாவது பாயிண்டாக வந்து நம்ம சொல்லலாம். இதில் வந்து ஃபைனலாக வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மெயின்டெனன்ஸ் கன்சிடரேஷன் சொல்கிற டைமில் வந்து இப்போ அதாவது ஸ்பெஷலாக வந்து இந்த கிச்சன் வேஸ்ட் பைப்பில் வந்து இது வந்து ஒரு ஹைலி மெயின்டெனன்ஸுக்குரிய அந்த பைப்பை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் இதில் வந்து ரெகுலராக வந்து நம்ம கிளியரன்ஸ் பண்ணணும். நமக்கு தெரியும் வந்து என்னென்னு சொன்னால் க்ளீன் அவுட்டுங்கிற ஒரு பைப் எக்ஸசைஸ் நம்மளோட கோர்சஸ்லேயும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் மெயின் பர்பஸை வந்து என்னென்னு க்ளீன் அவுட் இருக்கிற அந்த மேல் மூடியை நம்ம கலத்திட்டு அந்த பைப்புக்குள்ளே நம்ம கிளியர் பண்ணலாம். அப்போ இந்த பைப்பில் வந்து அதிகமான க்ளீன் அவுட்டுகள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கம்பேர் வித் அதர் வேஸ்ட் பைப். ஓகே ரைட். அப்போ அதால் வந்து இதில் எடிஷனலாக வந்து அதிகமான பைப் எக்ஸசரிஸ் ஃபிட் பண்ணுவாங்க. அதால் வந்து இந்த பைப்போட ரேட் வந்து இதை ஃபிக்ஸிங் காஸ்ட் வந்து கூட, அதாவது மெட்டீரியல் சார்ஜ்ன்னு சொல்லக்குள்ள நம்ம எடிஷனலாக வந்து ஒரு சில பைப் எக்ஸசரிஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதில் வந்து இதில் அந்த பைப் ஃபிக்ஸிங் சார்ஜ் வந்து கூட இருக்கிறதால நம்ம தனியாக இந்த பைப்பை வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம பார்த்த இந்த ஒரு ஜென்ரலான இந்த 4 ரீசனாலையும் நான் வந்து என்னென்னு சொன்னால் நம்மளை இந்த கிச்சன் வேஸ்ட் பைப் இதை வந்து நம்ம தனியாக நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இதில் அதிகமான ப்ரோசஸ் இருக்கிறதால வந்து அதில் ரேட் வந்து எப்பயும் வந்து கூடவாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் உங்களோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு எப்போயாவது ஒரு இன்டர்வியூ வேறு ஏதாவது ஒரு மீட்டிங்கோ நீங்கள் அட்டன் பண்ணுற டைமில் வந்து இந்த நாலேஜை வந்து அப்ளிகபிள் பண்ணக்கூடிய சான்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இந்த செஷன் மெயினான இன்டென்ஷன் இதான் வந்து ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் பிஓக்யூ எடுத்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் பைப்புக்குள்ளே போய் பாருங்கள் கிச்சன் வேஸ்ட் வாட்டர் வந்து தனியாக கால்குலேட் பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்ம ரீசனாக வந்து நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட நியூ வெப்சைட் சம்மந்தமான ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த இடத்த தந்துட்டு போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வெப்சைட்டில் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இது நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட மெயினான கோர்சஸ் வந்து இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சிவில் QS, MEP QS, சிவில் காஸ்ட் எஸ்டிமேஷன், அதே போல் ஃபிட் அவுட், QS ப்ராக்டிஸ், அதே போல் வந்து ஃபிட் அவுட்டில் வர MEP ஒர்க்ஸ் ஆல்சோ. ஸோ மேஜராக வந்து ஒரு 5 கோர்சஸ். அதே போல் வந்து மாஸ்டர் கிளாஸஸ்ன்னு சொல்லி நம்மளோட ஃபைனல் அக்கௌண்ட், அதே போல் இன்டரிங் பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங், வேரியேஷன், சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கால்குலேஷன் அந்த மாதிரி 6 மாஸ்டர் கிளாஸஸ் ப்ளஸ் ஒரு 5 கோர்சஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஈஸியாகவே வந்து நம்மளோட வெப்சைட்டில் எக்ஸஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம செட் பண்ணிங்க. ஸோ இந்த கோர்சஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களோட கிளாஸ் கோஆர்டினேட்டர் முகமது அஸ்லீம்ட கான்டாக்ட் நம்பர் இருக்குது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது எப்படி ஈஸியான ப்ரோசஸ் என்று சொல்கிறோன்னு சொன்னால் அதாவது ஜஸ்ட் வந்து நம்ம சிவில் QSஐ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அது வந்து இமீடியட்டாக வந்து இப்படிப்பட்ட ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வந்து போகும். ஸோ இதிலே வந்து நீங்கள் எல்லா கிளாஸஸ் அதே போல் டவுன்லோட் மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதும் நீங்கள் வந்து இதிலே வந்து ஃபுல்லாக லைஃப் டைம் எக்ஸஸாக வந்து ஆன்லைனில் வந்து இந்த கோர்ஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணக்கூடிய இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து அதில் கண்டென்ட் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ண ரைட் சைடில் வந்து வீடியோ பப்ளிஷ் ஆகும். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி இந்த கோர்ஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நம்ம செஷனை கண்டினியூ பண்ணுவோம்.